हाय फ्रेंड्स, वेलकम टू नदिया क्रिएटिव्स। इनकी நம்ம பார்க்க போறது தக்காளி வச்சு ஒரு தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய் எப்படி வேணா சொல்லலாம். சூப்பரான ஒரு தக்காளி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறது. டிஃபன், சாப்பாடு, அப்புறம் வெரைட்டி ரைஸ் அது எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷா நமக்கு இருக்க சூப்பரா இருக்கும். அதுக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஆற வச்சு எல்லாம் ஒட்டா தண்ணி எல்லாம் இல்லாம நல்லா தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு சும்மா வந்து லைட்டா அரைச்சு ஊத்திக்க போறோம். அதுக்கு வந்து நான் முதல்ல வந்து பொடி பண்றதுக்காக ஊறுகாய்க்கு எப்பவுமே வந்து கடுகு வெந்தயம் வந்து பொடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வெறும் கடாயில 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை. நம்ம கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தா முதல்ல வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். நான் வெயில்ல நல்லா காய வச்சிருந்த கருவேப்பிலை இது வந்து ஒரு நல்லா 2 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு இது கூட வறுத்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம தாளிக்கும் போது சேர்த்தா வாய்க்கு வந்தா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதனால நம்ம இந்த பொடியோட சேர்த்து அரைக்கும் போது நம்ம சூப்பராகவும் இருக்கும், அந்த கருவேப்பிலையோட வாசமும் வரும், அதோடைய சத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால இது படப்படன்னு பொரியிற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்க போறோம். இப்போ 2 to 3 மினிட்ஸ் இதை வறுக்கும் போது நல்லா உங்களுக்கு படப்படன்னு பொரிஞ்சு வர சவுண்டு நல்லா கேட்கும் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. இப்போ இந்த கடுகு, வெந்தயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது வந்து நல்லா ஒரு 2 பூண்டு அளவுக்கு நல்லா உரிச்சு வச்சிருக்கேன். நல்லா பெரிய பூண்டு 2 பூண்டு, சின்னதாக இருந்தால் ஒரு 3 முழு பூண்டு அளவுக்கு எடுத்து தோலெல்லாம் உரிச்சு நல்லா நீட்டாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து தக்காளியோட சேர்த்து அரைக்கிறதுக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லா ஒரு 5 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்லா இருக்கும் ஊறுகாய். அதனால நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அது தாளிப்புக்கு. நம்ம கருவேப்பிலை வந்து அரைச்சதுனால இதில் போடலை. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது மட்டும் நம்ம தாளிப்புக்கு எடுத்துக்க போகிறோம். அரைக்கும் போது இன்னொரு இன்கிரீடியன்ஸும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். என்னென்னா புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, நெல்லிக்காய் சைஸ் கூட இல்லாமல் அரை நெல்லிக்காய் சைஸ் புளியை கூட எடுத்துட்டா போதுமானது. நான் இது 1 கிலோ அளவு, இதுக்கு நான் அளவு சொல்கிறேன். சின்னதாக குட்டிய அளவுக்கு எடுத்து இது தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் நம்ம வந்து வெறும் புளியை மட்டும் எடுத்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு ஸ்லோலாக. அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இதை முதல் பவுடர் பண்ணி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த தட்டில் நம்ம எடுத்துக்கலாம். பொடி பண்ணதை எடுத்துக்கிட்டு இதுலேயே வந்து நம்ம பூண்டு, தக்காளி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதில் இந்த பூண்டு, உரிச்சு வச்சிருக்க பூண்டு, அப்புறம் வந்து தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10 தக்காளிக்கு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு பாதி, மிக்ஸி ஜாரில் பாதி அளவு சேர்த்துட்டு இந்த புளி நல்லா ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, கொட்டை நாறு இதெல்லாம் இல்லாமல் எடுத்த புளி வந்து நம்ம எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்படியே அரைச்சி நல்லா திக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ புளி, பூண்டு, அப்புறம் தக்காளி இது எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இது வந்து புளியும் பூண்டு இருந்ததுனால நல்லா மசியாக அரைச்சாச்சு. அடுத்த வாட்டியிலேருந்து இந்த தக்காளிலாம் அரைக்கும் போது கொஞ்சம் கொரப்பா தொக்கா அரைச்சி ஊற்றினா போதும். நம்ம ரொம்ப மைய ஜூஸ் மாதிரி அரைக்காமல் லைட்டாக தட்டி போட்டால் போதும். அதுக்கு வந்து நான் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ எண்ணெயில் வந்து கடுகு, சீரகம் இது சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பொரிஞ்சு இந்த கடுகு, சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிறத எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடுகு வெடிச்சு வருது பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம இந்த இது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம அரைச்சதை ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து அதே மாதிரி நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இனிமே வந்து இது வெறும் தக்காளியை மட்டும் டக்குன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றிட்டு மொத்தம் அரைச்சி ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எல்லா தக்காளியும் நல்லா அரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது தாளிப்பு, எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நல்லா வந்து இதில் உப்பும் மஞ்சத்தூளும் மட்டும் சேர்த்து நல்லா வந்து கொஞ்ச நேரம்
கொதிச்சு வரணும். நம்ம தக்காளியில் இருக்க ஜூஸே வந்து நல்லா சுண்டணும். ஃபர்ஸ்ட் தக்காளியிலேருந்து வடிஞ்சு வந்திருக்கும் ஜூஸு, அதுதான் இவ்வளோ லிக்விடாக இருக்குது. இது எல்லாமே சுண்டி வந்த பிறகு தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது, அப்போ தான் ஊறுகாய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் மட்டும் சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ இந்தளவு தக்காளிக்கு நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணா கூட சேர்த்துக்கலாம். அதிகமாயிடுச்சுன்னா குறைக்க முடியாது, அதனால ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இருக்கிற வரைக்கும் போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கூட சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வந்த பிறகு நம்ம மிளகாத்தூளும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடுகு தூளும் வந்து சேர்த்துக்க போகிறோம். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்க பொடியும். இது நல்லா வதங்கிறதுக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 1/4 hour கிட்ட ஆகும். வதங்கி வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த அளவுக்கு சுண்டின பிறகு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காரம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. காரம் வந்து எப்படி ஒரு மிளகா வந்து ஒவ்வொரு மாதிரியான காரம் உரைப்பு இருக்கும், அதனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் இது, அதனால் வந்து இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு அதை கூடவே வந்து நம்ம இந்த வறுத்து வச்சிருக்க இந்த கடுகு பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை அந்த பொடியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஊறுகாய் ஸ்மெல் வாசம் வரும். அதாவது பாதி அளவு சுண்டின பிறகு நம்ம வந்து சேர்த்தும் போது திக்கு கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த காரம்லாம் சேர்க்கும் போது திக்கு கொடுத்து நல்லா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக நமக்கு திக்காக கிடைக்கும். இன்னும் இது ஒரு 1/4 hour 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரணும். வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் எந்த ஒரு கலரோ எதுவுமே சேர்க்கல. நம்ம தக்காளி வந்து கொதிச்சு வர வர இந்த மாதிரி ஒரு நல்ல டார்க் ரெட் கலரில் வர ஆரம்பிச்சுது. இது நல்லா வதங்கின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா வந்து இது தண்ணி சுண்டி வரும்போது சடன்னு வந்து செதுரும், கேஸ் எல்லாம் தெரிக்கிற மாதிரி செதுரும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா இவ்வளோ நேரம் ஒரு எப்படி பார்த்தாலும் இது 1 hour கிட்ட நல்லா கொதிச்சு வந்திருக்கு. சூப்பரான நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இதுக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வெல்லமும் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதுக்காக இது மட்டும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அந்த சூட்டோட சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடும். இது ஒரு சிலருக்கு அரைச்சி செஞ்சால் இந்த மாதிரி இருக்கும். அரைச்சி செய்யும்போது தான் தெரிக்கும். இதுவே நீங்கள் கட் பண்ணி போட்டு செஞ்சீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் போடுங்க மெசேஜ் எனக்கு. நான் அந்த ஊறுகாவும் வேணுனாலும் நான் கட் பண்ணி செய்கிற தக்காளி ஊறுகாவும் நான் கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். இதேமாரி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 வாரம் 10 நாள் வெளியே வைக்கிறதா இருந்தால், ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 20 நாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். ஆனால் ஈரக்கரண்டியோ ஈரக்கையோ வைக்காமல் நம்ம ஊறுகாய் எப்படி பதமாக யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.